ஒரு தாய் அவங்களோட உயிர் போனதுக்கு பிறகும் அந்த குழந்தையை கைவிடலை. எப்படியாச்சும் அந்த குழந்தையை காப்பாற்றிட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் என்ன எப்படியாவது அம்மா காப்பாற்றிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையோடையுமே அந்த ரெண்டு உயிரும் பிரிஞ்சு போயிருக்கு. தன்னோட உயிர் போனது கூட தெரியாம தன்னுடைய குழந்தைய மட்டும் கடைசி வரைக்கும் கைவிட்டுடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடையே கடைசி வரைக்கும் போராடி இறந்து மிதந்து வந்த தாய் ஒரு பக்கம், நான் இறந்தாலும் பரவாயில்ல என்ற குழந்தைய நான் காப்பாற்றியே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோட ட்ரெயின்ட தண்டவாளத்திலேயே படுத்து தன்னை உயிரையே பணையம் வச்ச தந்தை ஒரு பக்கம். இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் கோணர்ல தான் கேட்ட காசு தரல என்கிறதுக்காக தன் தாயையை கொலை செஞ்ச மகன் இன்னும் ஒரு பக்கம் உண்டு. மொத்தமா போன ஏப்ரல் மாசத்துல மட்டுமே இந்த 3 சம்பவமும் நடந்திருக்கு. இந்த 3மே ஒரு மாசத்துல நடந்ததென்றாலும் ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்திருக்கு. தாய் தந்தையின் பாசம் எந்த அளவுக்கு இருக்கு என்கிறத உதாரணப்படுத்துறதுக்கு 2 சம்பவமும், அந்த பாசத்தையே மதிக்காத மகன் என்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒவ்வொரு தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு புனிதமானவர்கள் என்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. முதலாவது சம்பவம் இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஜபல்பூர் என்கிற ஒரு ஊர்ல தான் நடந்திருக்கு. அங்க இருக்கிற நர்மதா என்கிற ஒரு நதியில தான் பர்கி என்கிற மிகப்பெரிய ஒரு டேம் இருக்கு. யூசுவலா சுற்றுலா பயணிகள் எல்லாம் அங்க வாரது வழக்கம். அதோட இந்த மத்திய பிரதேஷ் டூரிசம் போர்ட்டால சுற்றுலா குரூஸ் படகு சேவை ஒன்று கூட நடக்குது. அவங்க அந்த படகுல சுற்றுலா பயணிகளை ஏத்திக்கிட்டு அந்த நதியில அப்படியே ஒரு ரவுண்ட் வருவாங்க. இப்படி போன வியாழக்கிழமை 29 பயணிகளையும் படகுட கேப்டனையும் சேர்த்து மொத்தமா 30 பேர் அந்த படகுல போனதா சொல்லப்படுது. ஆனா சரியா எத்தனை பேர் போனாங்கிற தொடர்பான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. இவங்க அப்படி போய்கிட்டு இருக்கக்குள்ள சரியா ஒரு 6 மணிக்கு பிறகு அந்த நதியில திடீரென்று பயங்கரமா காத்து வீச தொடங்கினதால பெரிய அலை மாதிரி எல்லாம் அந்த நதியில அடிக்க தொடங்கி இருக்கு. அந்த டைம்ல ஒரு சில பயணிகள் இந்த போட்டை உடனேயே கரைக்கு திருப்புங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியும் அந்த கேப்டன் அதை பெருசுபடுத்தல என்றும் சொல்லப்படுது. ஆனா உறுதியா தகவல்கள் தெரியாம நாம யாரையுமே பிள்ளையா சொல்ல இயலாது தானே. சரி, இப்ப காத்து கடுமையா வீசினதால அந்த படகுட கட்டுப்பாடு கொஞ்சமா தடுமாற தொடங்கிருக்கு. அந்த நேரத்திலையும் அந்த படகுல இருந்த பயணிகள் ஒரு சில ஆட்கள் வந்துகிட்டு இந்த லைஃப் ஜாக்கெட்டை போடலைங்கிறது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது மூலமா தெரிய வந்திருக்கு. இப்ப அங்க வீசின காத்துல தடுமாறின அந்த படகு கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சு மொத்தமாவே மூழ்கிட்டு இந்த இன்சிடென்ட்ல 8ல இருந்து ஒரு 9 வரையான பயணிகள் இறந்து போயிட்டாங்கிறது தான் இப்ப கவலையான செய்தியா வந்து சேர்ந்திருக்கு. இதுல இறந்து போன ஆட்கள்ல மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கக்குள்ளதான் இறந்து போன ஒரு நிலையில ஒரு தாய் தன் குழந்தையையும் இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு மிதந்து வந்திருக்காங்க. அவங்களோட உயிர் போனதுக்கு பிறகும் அந்த குழந்தையை அவங்க கைவிடலை. எப்படியாச்சும் இந்த குழந்தையை காப்பாற்றிட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் என்னை எப்படியாவது எங்கட அம்மா என்னை காப்பாற்றிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் தான் அந்த 2 உயிருமே அங்க பிரிஞ்சு போயிருக்கும். என்ன சரி, அடுத்த சம்பவம் பங்களாதேஷ்ல தான் நடந்திருக்கு. இதுல ஒரு ஃபேமிலி என்ன செய்யறாங்கன்னா பிரஹமன்பேரியாங்கிற ஒரு ஊர்ல இருந்து பைரப் என்கிற ஒரு ஊருக்கு டைட்டஸ் கம்யூட்டர் என்கிற ஒரு ட்ரெயின்ல தான் வந்திருக்காங்க. இப்ப பைரப் என்கிற ஊருக்கு அந்த ட்ரெயின் 1.5 மணித்தியால லேட் ஆகித்தான் வந்திருக்கு. ஸோ அவசரமா அங்க இருந்த பயணிகளை எல்லாம் இறக்கிட்டு ஏறாக்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் திரும்ப அங்க இருந்து போறதுக்கு மெதுவா ஆரம்பிக்கக்குள்ளதான் அந்த ஃபேமிலி அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கக்குள்ள அந்த ஃபேமிலியில இருந்த தந்தையிட அவரை கையில பிடிச்சுக்கிட்டு இறங்கின அந்த குழந்தை ட்ரெயினுக்கும் நாம் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குற அந்த ஒரு மேடை இருக்கு தர, அந்த மேடைக்கு முடையால ஒரு சின்ன கெப் இருக்குமே, அந்த கெப்புல தவறி கீழே விழுந்த குழந்தை எழும்பி சென்றுச்சுன்னா ட்ரெயின்ல அடிபட்டுரும். அப்படியே நிலத்தோட படுத்தா மட்டும்தான் ஒன்றும் நடக்காது. இது குழந்தைக்கு தெரியாது தானே. சோ அந்த குழந்தை கீழே விழுந்த அடுத்த செகண்ட்லயே அந்த தந்தையும் அதுக்கு கீழே துள்ளி சுவரோட அப்படி ஓரமா சேர்ந்து படுத்து அந்த குழந்தையையும் எழும்ப விடாம சீல்டு பண்ணி பிடிச்சிட்டாரு. இவங்க 2 பேரையும் மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 8 ரயில் பெட்டிகள் கடந்து போனதா சொல்றாங்க. அந்த 8 பெட்டிகளும் கடந்து போகும் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே நடக்காம பாதுகாப்பாத்தான் இருந்திருக்காங்க. ட்ரெயின் அவங்களை கடந்து போனதுக்கு பிறகுதான் அங்க இருந்து அவங்க 2 பேருமே எழும்புறாங்க. அந்த சம்பவத்தையும் ஒரு வீடியோவை பிடிச்சு சோசியல் மீடியால பகிர்ந்ததால அந்த தந்தையோட தைரியமும் தியாகமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நம்மட இலங்கையில தான் நடந்திருக்கு. ஒரு 20 வயது மகன் அவருக்கு காசு தேவைன்னு சொல்லி அவர் அம்மா கிட்ட கேட்டு அதுல நடந்த வாக்குவாதத்துல தன் அம்மாக்கு காலாலையும் கையாலையும் வந்த பாட்டுக்கு அடிச்சிருக்காரு. அதுல தான் அந்த தாயிட உயிர் போயிட்டுங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. வெறும் காசுக்காக தன் தாயே கொலை செஞ்சிருக்காரு ஒரு மகன் என்கிற செய்தியும்
அதே போல பிறந்த ஒரு மகனை தான் இறந்ததும் தெரியாம காப்பாற்றணும் என்று நினைச்ச ஒரு தாய் என்ற செய்தியும், தான் இறந்தாலும் பரவாயில்லண்டு தன் உயிரையே பணயம் வச்ச தந்தை என்ற செய்தியும் ஒரே மாசத்தில் நடந்து நமக்கு சொல்ற பாடம் என்னங்கிறத தயவு செஞ்சு நாம புரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி தரவங்க நம்மளோட தாயும் தந்தையும் தான். இது போல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துதான் நாம் அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கணும் என்று அவசியம் இல்லை. நமக்கு இருக்கிற இந்த ஆறு அறிவை பயன்படுத்தி எவ்வளவோ செய்யலாம், இதை செய்யலாதாங்கிறத சொல்லிட்டு இந்த 3 செய்தியும் நமக்கு சொல்ற அந்த பாடம் என்ன என்கிறது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களையும் இந்த காணொளியின் கமெண்ட் பாக்ஸினூடாக தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்கள். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மற்ற ஆக்களும் இதை பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் எனக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டு, மேலும் இது போன்ற ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.